குடும்பத்துடன் கொல்லப்பட்ட உச்சபட்ச தலைவர் காமினி. பாதிக்கப்படும் உலக நாடுகள். ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வருமா? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு மக்கள்லாம் தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் உலகளாவிய அரசியல் இப்ப எப்படி இருக்க போகுது, ஒருவேளை மூன்றாம் உலக போர் ஆரம்பிச்சிருச்சா, அதுக்கான அறிகுறிகள் தானே இது, இல்லனா வணிக போர் ஆரம்பிக்க போகுதா அப்படின்னு ரொம்ப பரபரப்பா பேசிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர். இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரால உலகளாவிய வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா சொல்ல போனா எத்தனையோ நாடுகள்ல, முக்கியம் பக்ரைனா இருக்கட்டும், கத்தார், துபாய், சவுதி அரேபியா போன்ற பல நாடுகள்ல, அரபு நாடுகள்ல திடீர்னு அறிவிச்சிருக்காங்க ஒரு 100 விமானங்களோட சேவைகள் நிறுத்தப்படுது பாதுகாப்பு கருதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால அந்த நாட்டுல இருக்க தமிழர்களும் சரி, இந்தியர்களும் சரி, இல்ல வெளிநாட்டவர்களும் சரி, அவங்க நாட்டுக்கு போக முடியாம ரொம்ப சிரமத்தில் இருக்கிறா உலகளாவிய அரசியல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதனால தங்கத்தின் விலை உச்சத்தை தொடப்போகுது. 1 லட்சம் 2 லட்சம் அப்படிலாம் தாண்டி விலை போயிட்டு இருக்குங்களா, இப்போ அதையும் தாண்டி பல லட்சத்தை தாண்ட போகுது தங்கத்தின் விலை. இதுக்கப்புறம் வணிகம் செய்வதற்கு ரொம்ப 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 சிரமம் வர இருக்க போகுது. ஏன்னா இந்த கப்பல் சேவையா இருக்கட்டும், விமான சேவையா இருக்கட்டும், 2 சேவையுமே வணிகம் சார்ந்தா நடக்குமே. ஆனா இப்ப போர் பதற்றத்தினால இந்த 2 சேவையும் பாதிக்கப்பட போகுது. அப்ப இதனால ஒரு சில நாடுகள்ல அதிகமான தேவைகள் இருக்க போகுது. ஒரு சில நாடுகள்ல பொருட்கள் தேக்கம் அடைய போகுது. இதனால உலகளாவிய பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சென்னையில நீங்க எடுத்தீங்கன்னா 3வது நாளாக 36 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா சொல்ல போனா கத்தார், பக்ரைன், துபாய், சவுதி அரேபியா போன்ற பல அரபு நாடுகளுக்கான சேவைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப அங்கிருந்து இங்க வந்தவங்க எல்லாம் எப்படி நம்ம தாய்நாடு திரும்பி போக போறோம் அப்படின்னு தெரியாம ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுவும் முக்கியமா இன்னைக்கு சொல்லப்போனா ஒரு 18 விமான சேவைகளை சென்னையிலே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த போர் பதட்டம் தான். இப்படி இந்த போர் பதற்றத்தினால உலகளாவிய நாடுகளும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. பாதிக்கு இன்னும் அதிகமாக படும் அப்படின்னும் உலகளாவிய அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க. சரி, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த போர் தான். அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதம் நீங்க வச்சுக்க கூடாது, அது சார்ந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க அடிப்பணிஞ்சு போகணும் அப்படி சொன்னதுக்கு ஈரான் மறுத்திருக்காங்க. இதனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம நேற்று முன்தினம் போர் ஆரம்பிச்சிருக்காங்க. அது முக்கியமா சொல்ல போனா ஈரானோட உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமினி, இவர் ஈரானோட உச்சபட்ச தலைவர், வயசு 86க்கும் ஈரானோட ஒரு சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லலாம். ஈரானுக்கு மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் ஈரான் நாட்டை பகை நாடா பாக்குறாங்களோ அவங்களுக்கு இவர் ஒரு சிம்ம சுப்பனம். இவர் பேரை சொன்னாலே எதிரி நாடுகள் கூட பயப்படும். அந்த அளவுக்கு ஒரு வேகம், ஒரு வீரம் கொண்டவர். இவரை அடிப்பதற்காகவே கிட்டத்தட்ட 4 மாசமா இஸ்ரேலோட முசாட் அமைப்பு 4 மாசம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த 4 மாசம் விளைவு தான் இவர் இறந்திருக்காரு. அதுவும் பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஏன்னா காமினியை அடிச்சா ஈரான் ஈஸியா பிடிச்சிடலாம், ஈரான் அடிப்பணியை வச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு போரே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஈரான் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களை சீண்டிட்டாங்க, எங்க தலைவரையே படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, இது நாங்க தக்க பதிலடி கொடுப்போம். இதுக்கிடையில ட்ரம்ப் அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்துல சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு மிக மிக கொடுமையான ஒரு தலைவர் இறந்திருக்காரு, இதுக்கப்புறம் அமெரிக்க மக்களும் ஈரானிய மக்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி இவர் வேற போட்டிருக்காரு, அதுக்கெல்லாம் சேர்த்து நாங்க தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானிய அரசு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு புதுசா ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம், இந்த ஆபரேஷன்ல அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி கடுமையான விளைவுகள் பார்க்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆபரேஷன் பேர் என்ன, ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரானிய அரசாங்கம். இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்க இதுக்கு மேல பதிலடி தரப்போறா இருந்தால் இதை விட விளைவுகளை ஈரான் சந்திக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஈரான் இஸ்ரேல் இவங்களுக்கான பிரச்சனை தான் இது. இதுக்கிடையில அமெரிக்கா வந்திருக்கு. ஓகே, இந்த 3 நாடுகளான பிரச்சனை மட்டும் தானே இதுன்னு கேட்டா இல்லவே இல்லை. இது உலகளாவிய ஒரு பிரச்சனை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த 3 நாடு பிரச்சனையால மற்ற நாடுகளுக்கு போகின்ற கச்சா எண்ணெய் பாதிக்கப்படுது, பொருட்கள் பாதிக்கப்படுது, வர்த்தகம் பாதிக்கப்படுது. அதனால இதெல்லாம் பார்க்கும் போது 3ஆம் உலக போரின் தொடக்கம்
அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களும் உலகளாவிய அரசியல் தலைவரும் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நாளும் சமாதானமா போகணும் அப்படிதான் சொல்றாங்களே. இது இந்தியாவோட நிலைப்பாடு மட்டும் இல்ல, மக்களோட நிலைப்பாடும் இதுதான். ஏன்னா இதே மாதிரி போர் தொடர்ந்தால் அந்த நாடு மட்டும் பாதிக்கப்படாது, அது சுத்தி இருக்க நாடுகள், அதை சார்ந்திருக்க நாடுகள், பல நாட்டு மக்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால இதோட போர் நிறுத்தப்படணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் எப்ப இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு. இது கிங் டிவி, நான் உங்கள் டேவிட் சுரேஷ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.